பாத்துக்கிட்டே இருக்கிய, கண்ணு கெட்டு போயிடாம. புது ரெசிபி போட்டுட்டு இருந்தா யூடியூப்ல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். புது ரெசிபி எதுக்குங்க? நான் இன்னைக்கு உங்களுக்கு தக்காளி குருமா வச்சுதாரு. அதத்தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கு தக்காளி குருமா பண்ணா. வெஜிடபிளே எதுவுமே இல்லையா, வெறும் தேங்காய் கசகசாலாம் போட்டு அரைச்சு தக்காளி எல்லாம் வெட்டி போட்டு குக்கர்ல வச்சது என்ன சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். சரி, இன்னைக்கு உங்களுக்கு அதே பண்ணி தந்துருந்தேன். ஒரு வேலை செய்யுங்க, தக்காளி மட்டும் ஒரு கிலோ போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு தக்காளி கூட இல்ல. ஒரு தக்காளி கூட இல்லையா? இப்ப ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கணும்? வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி போட்டு கரெக்டா இருக்கணும். தக்காளி இல்லங்க, அது இல்லங்க, இது இல்லங்க, என்னப்ல நீங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை எப்படி இருக்கணுமோ பொம்பளை மாதிரி நடக்க பழகுங்க. முதல்ல நீங்க ஆம்பளை மாதிரி இருங்க. என்ன மட்டும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீல்ல. உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த கரெக்டா அந்த சம்பளத்தை வாங்கி தர தெரியுதா? சம்பளத்தை வாங்கி தரமா? அப்ப நான் சம்பளத்தை வாங்கி கொடுக்காம நீ மண்ணையா அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல அப்படிதான் வரும் போல. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு இனிமனா மண்ணத்தான் அள்ளி திங்கணும் போல. போ, பைசா எடுத்துட்டு வா போ. ஒரு வீட்டுக்குள்ள சும்மா இருக்க, அங்க இங்கேயும் முதல்ல இந்த ஆனந்தி கூட சேர்க்கே நீ முதல்ல விடு. அப்பதான் நீ உருப்பிடுவா. என்னைக்கு அவங்க இந்த தினக்கரன் கூட அலையதே விடுங்க. அவன் கூட என்னைக்கு சேர்ந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு மூளையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சே, நம்ம எதை சொன்னாலும் எதிர்த்து பேசுறதுதான் உனக்கு வேலை. தக்காளி நல்ல கலரா இருக்கணும், பழுத்த தக்காளியா வாங்கிட்டு வாங்க. அதுதான் நான் சொல்றேன்ல. நான் உன்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன் அப்படின்னா, எம்மா வீட்டுல தக்காளி இல்ல அப்படின்னு என்ன பண்ணணும்? ஃப்ரீயா இருக்க நேரத்துல ஒரு கிலோ தக்காளியை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வைக்கலாம்ல. இதை நான் சொன்னது பெரிய குத்தமாயிட்டு. நான் எதை சொன்னாலும் எதிர்த்துதான் நீ பேசுவ. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. உங்களுக்கு இந்த வாய் இல்லைன்னா அவ்வளவுதான். வாய் உங்களுக்கு காது வர இருக்கு. நான் என்னத்தை செய்ய? எப்படி இந்த தக்காளி ஒரு கிலோ 40 ரூபாயா? என்னங்க பழுத்த தக்காளி வாங்க சொன்னா ஓட்டையுமா இருக்கு, சூத்த. என்ன இதெல்லாம் பொம்பளையால் வேலை. நான் போய் வாங்கிட்டு வந்தேன், நீ எங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பியோ? இத குருமாக்கு எவன் போட முடியும்? வாழையெல்லாம் போட முடியும். என்ன நீ நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? உன் வேலையை நீ செய்ய மாட்ட போல வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு. ஒரு பொம்பளை நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ரோடோட நீ அலையுதா? அதெல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்ததே உனக்கு பெரிய விஷயம் இல்ல. நீ தூக்கி வீசியோ? வளர்த்ததுதான் மிச்சம். ஒரு தக்காளியை பார்த்து வாங்க. தக்காளி உங்க அப்பான பைசா தானா தோர்பாய தூக்கி வீசுதா? சரி விடுங்க. இஞ்சி இல்ல, இஞ்சி போய் வாங்கிட்டு வாங்க. ஒரே நேரத்துல சொல்ல முடியாது, ஒரு நேரத்துல சொல்ல முடியாது, மறந்துச்சு. அப்படி அது எப்படி மறக்கும்? நீ போய் வாங்க, நான் போக முடியாது. நான் பாத்துக்கிடுங்க. என்ன ஏத்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. குருமா வைக்கணும்னா தேங்காயை ஒரு நேரம் அனுப்புவா, தக்காளிக்கு ஒரு நேரம் அனுப்புவா, வெங்காயத்துக்கு ஒரு நேரம் அனுப்புவா, தேங்காய்க்கு ஒரு நேரம் அனுப்புவா. போ, அப்பலாம் முடியாது, நீ போ. என்னங்க எதையுமே புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா? அப்படி 4 நேரம் கடைக்கு போனாலும் 5 கிலோ குறையும் நினைச்சா எதுக்கு குறையாது? அதெல்லாம் குறையாண்டா. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம உசுர எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏதாவது வேலைக்கு போறியா? எதையாவது செய்யறியா? வீட்டுல இருந்து சமையல் தானே பண்றா, அதுவும் உன்னால பண்ண முடியாதோ? அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க. எனக்கு தக்காளி குருமா வைக்க மூடே போயிட்டு. அப்ப போ, பொங்கி வைப்பேன். கஞ்சியில குடிங்க இன்னைக்கு தயிர். அனிதாக்கா ஏக்கா மே மாசம் 15ஆம் தேதி ஊருக்கு போறோங்க. அதனால நைட்டு எடுத்துருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ட்ரெஸ் பீஸுக்கா. அழகா இருக்குக்கா. நல்லா இருக்குதா? எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குனீங்க? அதெல்லாம் ஒண்ணு 400 ரூபா. 400 ரூபா? ஆமா. இது பாருங்க. இந்த மாதிரி சூப்பரா இருக்குக்கா. இது நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்கள்ட்ட ஒரு சுடிதார் வந்து தெரியுமா? திரும்ப இதே கலர்ல எடுத்துக்கிய? இல்லக்கா, நீங்க எதையாவது சொல்லுவீங்க. அந்த கலர்ல எந்த கடையவே கிடையாது. அதான் ரொம்ப ஆசைப்பட்டு வேற எடுத்தேன் நான். அது என்ன எல்லாம் ஒரே மாடலா இருக்கு. வேற நம்ம சாம்சங் வேற கல்யாணம் பத்தியில, அதனால பட்டு சேலையும் எடுத்தேன். இந்த பட்டு சேலையை விட்டு நம்ம நின்னா எல்லாரும் நம்மளதான் பாப்பா. அவ்வளவு ஒரு அழகான கலர். செம்மக்கா, சூப்பரா எடுத்துருக்கீங்களே. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு. இதெல்லாம் தைக்க கொடுக்கணும்ல? அது நம்ம டெய்லர்ல கொடுத்தாச்சுன்னா அவன் தான் உடனே தச்சு தந்துருவானு. அனிதா வாங்கண்ணா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. சரி அனிதா, நான் வாரேன். சரி பிடிச்சிருக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸும்? எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, ஓகே உட்காருங்க. இந்த நைட்டி சூப்பரா இருக்கு. சரி அனிதா, நான் வாரேன். சரி. எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் இவ கூட சேராதுன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன்? உனக்கு அறிவு இருக்கா? அவ நல்ல பொம்பளையா? அவ நல்ல பொம்பளையே கிடையாது. அவ வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா. அவ ரோடு ரோடா திரிவா. அவ புருஷன் ஒண்ணு சொல்ல மாட்டான்.
நீ என்னைக்கு அவ கூட சேர்ந்தியோ வீட்டுக்குள்ள ஒரு நேரமும் நீ இருக்க மாட்டுக்க. இதெல்லாம் என்னல இது எல்லாமே என்னது? அந்த கழுது பைய பிறக்கிட்டு அலைஞ்ச மாதிரி உன் அப்ப இந்த மாதிரி தரானோ என்னல? எத்தனை ட்ரெஸ் வாங்கி வந்திருக்க? உன்னைய வச்சு எனக்கு 4 ரூபாய் லாபமா? 4 ரூபாய் லாபமா அப்படின்னு சொல்லு சொல்லுப்ல. சும்மா இருந்துக்கிறீங்க, எனக்கு கோவத்தை கேரிக்கிட்டு இருக்காதீங்க. பெரிய கோவம். வீட்டுக்கு போனா 4 ட்ரெஸ் இருக்கதான் செய்வாங்க. ஏன் வீட்டுக்குள்ள இருக்க பெட்டியில, கபோர்டுல, மேல இருக்க பெட்டியில, அந்த சைடுல இருக்க பேக்ல இதெல்லாம் யார் துணி இருக்கு? யார் துணி? என் அப்பை துணியா இருக்கா? உன் அப்பை துணி வச்சிருக்கியா? எடுத்து சேலையோ வாங்குறோம், பிளவுஸா தைக்கா எப்ப போடுவ? ஊருக்கு போறதுக்கு ட்ரெஸ் பிறக்கணும். ட்ரெஸ் நம்மள சேலை வாங்கி வந்திருக்கா? ஒரே சேலை, ஒரே நைட்டி, ஒரே ட்ரெஸ். உன் அப்பனை சம்பாரிச்சு கொண்டு வந்து தாரா? நான் அப்ப வாங்கி தந்தாதான் நான் உடுத்தணும். சும்மா இருந்துக்கிடுங்க. ஆரம்பத்துல இருந்து ஒரு ஷர்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நான் கலர் கலரா போட்டதே பிடிக்கல உங்களுக்கு. ஆமா, நான் சொல்றேன்ல, ஒரு புருஷன் 40,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து தந்தாம்னா அதுல ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஒரு பொம்பளை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பான். நீ துணியை வாங்கி நாசமா ஆக்கி போடுவே குடும்பத்தை. அவ கூட சேராத என்னை ஒரு நாள் நீ இப்படி துணி பறக்க மாட்டா. என்னைக்கு நீ ஆனந்தி கூட சேர்ந்து அவ கூட அலைய ஆரம்பிச்சியோ ஒரே நீ துணி பறக்க கத்துக்கிட்டா. இப்போ சரியா? வீட்டுக்குள்ள ஒரு நாளாவது இருக்கியாப்ல? சோறு பொங்குதியாப்ல? சோறு பொங்குதியா? நீலாம் வேலைக்கு கொண்டுட்டு போகும்போது யாருமே உங்களுக்கு சோறு பொங்கி தந்தா? அந்த காலையில உள்ள குழம்பு ஒரே நேரம் வச்சு போட்டுதான் 3 நேரமும் அதை தான் திங்கணும். 3 நேரம் அதான் திங்கணும். வகை வகையா ரகரகமா ஒரு சோப்பு ஒரு ஆளு ஒரு 6-7 சோப்பை வாங்கி கொண்டு வந்து போட்டா ஒரு மாசத்துல 6 சோப்பமா முடியுது. 6 சோப்பா முடியுது. சோப்பை வச்சு தேய்ச்சா அது முடியதானங்க செய்யும். ஆமா, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தோம். எங்க அம்மா ஒரு லைபாய் சோப்பு வாங்கி தருவா, இவ்வளவு தடியில, தெரியுமா? அத நாங்க 5-6 பேரா சேர்ந்து குளிப்போம். ஒரு மாசத்துல அந்த சோப்பு கரைஞ்சிட்டுனா எங்க அம்மா எங்க கொண்டு விடுவா, தெரியுமா? அப்படி நாங்க வளர்ந்தோம். ஒரு மாசத்துல உனக்கு 6 சோப்பாமா ஆகுது ஒரு பொம்பளைக்கு. சோப்பை தேய்ச்சி குளிச்சாலும் உங்களுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு வந்துடும். ஒரு நிம்மதி கிடையாது எனக்கு இந்த வீட்டுல. காலையில ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன், அதுக்கு பிறகு டியூஷன் எடுக்கேன், அதுக்கு பிறகு ரெகுலர் சாப்பாடு பொங்கி கொடுக்கணும், அதுக்கு பிறகு 100 சப்பாத்தி போடணும். நான் ஒண்ணு வீட்டுல சும்மா இருந்து திங்கல உங்க சம்பாத்தியத்துல. நான் எனக்குள்ள தேவைக்கு எல்லாமே நான் சம்பாத்தியம் பண்ணதான் செய்தேன். வாய் மட்டும் நல்லா பேசுங்க. சரிமா, உன் சம்பாத்தியத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஸ்கூல் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனா நீ கேட்க மாட்டேன். நீ ஆனந்தி பரத்தால தானே இருப்ப. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? இந்தா போ. எங்க போனா? நைட்டு எவ்வளவு நேரம் ஆயிட்டு? வீட்டுக்குள்ள இருக்காளா இவ? மணி எத்தனை மணி ஆகுது? 9 மணி ஆகுது. ஒரு புருஷன் வேலைக்கு போயிட்டு வருவான்னு ஒரு எண்ணம் இருக்கா? போன் எங்க போச்சு? ஹலோ, சொல்லுங்க. இப்ப எங்க இருக்க? நான் கிரிஜாக்கா கூட கொஞ்சம் கடைக்கு வந்தேங்க. ஏன் இப்ப ஆனந்தி கூட சேர்றதை விட்டுட்டு கிரிஜாவை பிடிச்சுக்கிட்டியோ? எதுக்குங்க? இப்ப வருவேலாங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு மனுஷன் வீட்டுக்கு வருவானா? வீட்டுல ஒருத்தி இருக்கணும், உனக்கு அறிவு இருக்கா? வீட்டுக்கு வாப்ல சீக்கிரம். நான் வாரேன். இப்ப 5 நிமிஷத்துல நீ வரலன்னு வச்சுக்க, பாத்துக்க நான் என்ன பண்ணுவேன்னு. இன்னும் வாரேங்க. என்னங்க சும்மா இப்படி கோபத்துல எதையோ பேசிட்டே இருக்கு. இப்ப எங்க போனா? நீ எங்க போனா? கிளிப் வாங்க போனேங்க. ஓஹோ, கிளிப் சாமத்துல போவீங்களோ கிளிப் வாங்கிறதுக்கு? ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள புருஷன் வேலைக்கு போயிட்டு வாரானா எப்படி இருக்கணும் தெரியுமா? வீட்டை திறந்த உடனே என் பூட்டை நான் திறக்கப்படாது, நீ தான் வீட்டுக்குள்ள இருந்து திறக்கணும். அழகா சேலை கட்டி பூ வச்சு அழகா மங்களகரமா வாங்க அப்படின்னு சிரிச்ச முகத்துல கூப்பிடணும். என்னைக்காவது அப்படி நீ கூப்பிட்டு இருக்கியாப்ல? என்னைக்காவது அப்படி இருந்திருக்கியா? ஒவ்வொருத்தையே பிடிச்சு வச்சுக்கிறதா? அவ பிறத்தாலே அலைதான். சேலை பறக்க போறா, கிளிப்பு பறக்க போறா. உன் அப்பே சம்பாரிச்சு தந்தானோ? பேசி முடிச்சிட்டீங்களா? நாளையில இருந்து நீங்க வரும்போது மஞ்சள் பூசிக்கிட்டு 2 மூக்குத்தி வேற போட்டுக்கிட்டுதாங்க. போட்டுக்கிட்டு என்னங்க வாங்க அப்படின்னு நீங்களும் உங்க மண்டையும் சும்மா என்ன இருக்கே உடம்புல ஒரு பொம்பளை இருந்தா ஒரு கடைக்கு போவதானாங்க செய்வா. காலையில இருந்து இவ்வளவு நேரம் நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், டியூஷன் எடுத்திருக்கேன், சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு அந்த ரெகோ பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தானே நான் கடைக்கு போனேன். ஏன் கடைக்கு போவதுக்கு ஒரு நேரம் கிடையாது? யாருமா நைட்டுக்கான 8 மணிக்கு போவா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிதான் நான் வேலைக்கெல்லாம் போறேன்.
நான் ஃபுல்லா வீட்டுல இருக்கணும்னா சொல்லுங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு நான் வீட்டுல இருந்துக்கிட்டேன். சரி விடு, உன்கிட்ட பேசலாமா? உன்கிட்ட பேச முடியாது. உன்கிட்ட பேசணும்னு வச்சுக்கேன், நான் தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வரணும். அதனால உன்கிட்ட பேச முடியாதுமா. தயவு செய்து நாளைக்கு ரெடி ஆயிருன்னா ஒரு பட்டுச்சலையை கொடுத்து ஒரு ஆளுக்கு கல்யாணமும் கார்டு கொடுத்துருக்கலாம், போயிட்டு வரணும். இங்க வாங்க, இங்க வாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் நான் வர முடியாது. ஏன்? நான் போட்டுட்டு வந்த நகையை அவ்வளவு தின்னா வித்து தின்னாச்சு. ஓஹோ, இதுக்கப்புறம் என்னைய கல்யாணம் வீட்டுக்கு எனக்கெல்லாம் வர முடியாது. ஓஹோ, ஏன் நீங்க கல்யாணம் ஏதோ அந்த பிள்ளைக்கு உனக்கு இல்லம்மா, அவ நகையை போட்டுட்டு தான் இப்ப நீ நகை போடணும்னு அவசியம் கிடையாது. இருக்க 2 பித்தாளை செயினை போட்டுட்டு வா. நான் என்ன எல்லாரும் புருஷன் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, நீ வீட்டுக்குள்ள இருப்ப, நான் ஒத்தையில போனோமோ? நான் என்ன அனத பையெல்லாம் ஒத்தையில போகுதுக்கு? எனக்கெல்லாம் வர முடியாது. நகை இருந்தா வருவேன், இல்லைன்னா வர முடியாது. போங்க. அதெல்லாம் விற்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா விற்கும் போதெல்லாம் வித்து விட்டு வாயை மூடி. வரலன்னு சொல்லிட்டால, விடு. நகையெல்லாம் வித்தாச்சுல, வாயை நீங்க தான் மூடணும். அம்மா பால். ஹலோ, சொல்லு அனிதா. வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இன்னும் வரவே இல்ல. கொஞ்சம் வேலையா இருந்தேன்ல, அதான் வரக்கு லேட் ஆயிட்டு. சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வாங்க. இரு அனிதா, இரு, இப்ப வருவேன். வாங்க. அனிதா, என்னல ஒரே போனுக்கு மேல போன். என்னக்கா, என் வீட்டுக்காரர் ஒரே சண்டைய போட்டுக்கிட்டே இருக்காரு. யாரு? ரமேஷ் பிரதரா? ரமேஷ் பிரதர் தான். அவங்கள பார்த்தா அப்படியே தெரியுது. பச்சை மண்ணு. அட கடவுளே, பச்சை மண்ணா? பிறகு ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாயலி வீட்டை கெடுக்கும். அந்த மாதிரி பழமொழி தான் கரெக்டா அவருக்கு தான் பொருந்தும். அது அந்த மனசுல பார்த்தா அப்படியே தெரியுது. இப்படி யாரும் சொல்லுவோம்? என்னாலும் கூட இருந்து குப்பை கொட்டுறதுனா எனக்கு தானே தெரியும். என்ன சொல்றீங்க சிஸ்டர்? பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன். அந்த பாத்திரம் விளக்குற அந்த சோப்பை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு, இது என்ன சோப்பு இவ்வளவு வச்சிருக்கா, இதுல என்ன இவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சிருக்கா, உன் அப்பே சம்பாத்தியம் பண்ணுதானோ, உன் அம்மா சம்பாத்தியம் பண்ணி தந்தாலோ அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏசுறாவ. ஒரு இஞ்சியில ஒரு தக்காளியில எதை சொன்னாலும் ஒரே எச்சுதான். என்னதான் செய்யன்னு தெரியல. சரி சரி விடு அனிதா, என்ன செய்ய? இப்ப ஆள் எங்க இருக்காங்களோ? எங்க போயிருப்பாவே? இப்ப வருவாவ, இப்போ 5 நிமிஷத்துல வருவாவ. பார்த்தேன் என் நிம்மதியெல்லாம் கெடுக்க. அனிதா அக்கா, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. அனிதா உட்காருங்க. அனிதா ஏமா ரொம்ப சோகமா இருக்கா? என்ன சோகம்? நான் சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். அவ மாச கடைசி ஆயிட்டல, அதனால அவ எப்பவும் மாசம் கடைசி ஆயிட்டனாலே அவ கஷ்டமத்துலதான் இருப்பா. எனக்கு 7ஆம் தேதி தானே சேலரி வருது. ஆமா அனிதா, லேசர் அனிதாக்கு சம்பளத்தை டக்குன்னு கொடுத்துடலாம்ல, நீங்க ஏன் லேட் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் எல்லா மாசமும் 5ஆம் தேதி தானே கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இந்த மாசம் ஒரு 2ஆம் தேதி கொடுத்தா இன்னும் தப்பா? சரி, மாச கடைசி ஆயிட்டு, செலவுக்கு பைசா இல்ல. 5ஆம் தேதி சேலரி அவளுக்கு போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் வரும்னா எனக்கு கொஞ்சம் ஜிபே எடுக்கலாம், செலவுக்கே பைசா இல்ல. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் இப்ப போட்டு விடுறேன். சரி போடா. நீங்க இவங்க அவசரம் இருந்தா இப்படிதான் கேட்பாவ. இல்லைன்னாச்சுன்னா இவ கூட போறா, அவ கூட போறாம்பாவ. அப்படியெல்லாம் ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே நீ வந்து ஆனந்தி அக்கா கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன், தெரியுமா? பிரதர் பைசா போட்டு விட்டேன். சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். 7ஆம் தேதி சம்பளம் தானே உங்களுக்கு போட்டு விட்டுருந்தேன். என்ன இல்லன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இவளுக்கு சம்பளம் கொடுக்கும்போது நீங்க 1000 ரூபாய் கட் பண்ணிட்டு இவளுக்கு கொடுத்துருங்க. சரி பிரதர், வரேன் அனிதா. சரி அனிதா, மாமா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னால ஆனந்தி கூட ஏன் போறா, ஆனந்தி கூட ஏன் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதுக்கு அவகிட்ட இருந்து 1000 ரூபாய் ஜிபே அடிங்க. 1000 விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கும். அது எதுக்கு நீ அவங்க கிட்ட போய் சொல்லுது? உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? நம்ம 2 பேருக்குள்ள பர்சனல் அப்படிங்க எதுவுமே கிடையாது. நீ எல்லார்கிட்டையும் இப்படிதான் நீ ஷேர் பண்ணிட்டு அலையுத, தெரியுமா? உங்களுக்கு என்ன சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். ரொம்ப ஓவரா அவங்க கூட பழகாத, நாளைக்கு உன்னைய காலை வாரி விட்டுருவாங்க. உன் நலம் கருதி தானே சொல்றேன். மாமாவுக்கு உன் மேல அவ்வளவு பாசம். உனக்கு கஷ்டம் வந்துரும், ஒரு துக்கம் வந்துரும், ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு நீ தாங்கிக்கிட மாட்டேன்னு நான் உன்னைய நினைச்சு நல்ல விதமா தான் சொல்றேன். ஆனா என்னாலும் நீ என்னைய கஷ்டப்படுத்துதான். கஷ்டம் தான் என் கூட இருக்குதா. என்னாலும் எந்நேரமும் மணிக்கு மணி என்ன துன்புறுத்ததுக்கு நீங்க என் கூட இருக்கு. சரி, ரொம்ப பேசிட்டு போய் சாய் போட்டு அப்போ கொஞ்சம் டயர்டா இருக்கு. இப்ப எதுக்கு 1000 ரூபாய் வாங்கினீங்க? அது உன் பிறந்த நாள் வருதுலாமா? பிறந்த நாளுக்கு எதுக்கு 1000 ரூபாய் வாங்கணும்? அப்படியே கேக் வெட்டி அப்படியே கொஞ்சம் ஹோட்டல் போய் சாப்பிட்டு. ஹோட்டலுக்கெல்லாம் எனக்கு வர முடியாதுங்க. ஹோட்டலுக்கெல்லாம் உங்க கூட யாரு வருவா? நம்ம 2 பேரும் இப்ப எவ்வளவு நாள் கேஎஃப்சி போவோமா? ஹோட்டலுக்கு உங்க கூட நான் வரவே மாட்டேன். ஒரு பிரச்சனை, சாரதா ஹோட்டலுக்காவது போ. சாரதா ஹோட்டல் வேண்டாம். போன டைம் கூட்டிட்டு போயிட்டு
2 வடை, 2 காஃபி, ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணியாச்சு. அவங்க கொண்டு வச்ச உடனே என்ன செஞ்சிய கணக்கை பார்த்துட்டு 280 ரூபா ஆயிட்டு. 2 நாளைக்கு செலவு பண்ணிருக்கலாம், 280 ரூபா ஆயிட்டு அப்படின்னு சொன்னியல்ல. இன்னைக்கு மறுபடியும் எனக்கு அந்த தோசையை பார்த்தாலே, இப்ப அன்னையில இருந்து இன்னைக்கு வர தோசையை பார்த்தாலே 280 ரூபா எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு மன்னிக்கிற மனப்பான்மையே கிடையாது அனிதா. நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லட்டா, நான் எவ்வளவுதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நீ அதை மன்னிக்க மாட்டா. உண்மையில நான் சொல்றேன், அது நடந்து முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது, 1 மாசம் ஆகுது. ஆனாலும் நீ அதை மறக்கவே மாட்டுக்க. அதையே நீ பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம 2 பேரும் வாழ்க்கை நிறைய பாதைகளை கடந்து போகணும். கடந்து வந்த பாதைகளை நரகத்துக்குள்ள நான் கடந்துகிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேச முடியுமா? பேச முடியாது. நான் போறேன், எங்கேயாவது நான் போறேன். போங்க, எங்க போகணும்னு உங்க மனசு சொல்லுது அங்கெல்லாம் போங்க. இதுல வேற உங்க மூஞ்சிக்கு சாரதா ஹோட்டலுக்கு போகணும். சாரதா ஹோட்டலுக்கு இந்த செருப்பை நான் வாங்கி கொடுத்தேனே, எலி கடிச்சிருக்கு. எலி அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? உங்க அப்பனை சம்பாரிச்சு கொண்டு வந்து தாரான். அந்த செருப்பு 200 ரூபா. யூஸ் பண்ண தெரியுதா உனக்கு? ஆமா, 200 ரூபா செருப்பு நான் தலக்க மாட்டுல வச்சுட்டு தூங்குறேன். என்ன தலக்க மாட்டுல வச்சுட்டு தூங்குவேன்னு சொல்லிட்டு இருக்க? செவட்ல அடிச்சு வச்சுக்கேங்க, மண்டை மூஞ்சில பிஞ்சிட்டு போயிரும் பாத்துக்க. உங்க கூட எல்லாம் இனிமே எனக்கு இருக்க முடியும். வீட்டோட வெளியே போ, வெளியே போ. வெளியே போறேங்க. உங்க கூட இருக்கிறதும் ஒண்ணுதான், வெளியே போறதும் ஒண்ணுதான். ஐயோ, கோபத்துல வேற போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எங்கேயாவது பேசாலே. அட கடவுளே, இப்படி யாரம்மா போவா? ஹலோ ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர், சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர், கொஞ்சம் என்ன ஆயிட்டுனா, கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு பாஸ்டர். அவ அங்கதான் வந்துட்டு இருக்கா. லேசா நீங்க பாஸ்டர் அம்மா கிட்ட சொல்லி அவளை தடுத்து நிறுத்த சொல்லுங்க. என்னாச்சு பிரதர், பதட்டமா பேசுறீங்க? ஆமா, வீட்டுல கொஞ்சம் சண்டை ஆயிட்டு நான் வேற அவளை அடிக்க வேற செஞ்சுட்டேன் பாஸ்டர். சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிளம்பி சர்ச்சுக்கு வாங்க. நான் பாஸ்டர் மாட்ட சொல்றேன், அவங்கள பேசி சர்ச்சுக்கு வாங்க, பேசுவோம் வாங்க பாஸ்டர். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? என்ன ரொம்ப போன்லயே பதட்டமா பேசுனீங்க? சிஸ்டர் அழுதுகிட்டே வந்தாங்க, என்னதான் பிரச்சனை? என்ன பாஸ்டர் சொல்லுங்க. இவளெல்லாம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் எங்கேயாவது போய் உளுந்திருக்கலாம் தெரியுமா? வாங்க போய் உளுந்து சாவ வேண்டியதானே. ஆவாத பேசாத என்கிட்ட பாஸ்டர் முன்னால. பாஸ்டர் 200 ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த செருப்பை பத்திரமா வைக்கணுமா இல்லையா? இவ்வளவு ரூபாய்க்கு செருப்பு வாங்கி வந்திருக்காங்க. நான் தரையில வச்சு தூங்க முடியும்? பாத்தீங்களா? கடிச்சது எலிதானே. எலிகிட்ட போய் சண்டையை போடுங்க. இந்த அகராதி பேச்சு தான் வீட்டுக்குள்ள வந்து இவ பேசுவா. தக்காளி வாங்கி வைக்க மாட்டா, இஞ்சி வாங்கி வைக்க மாட்டா. ஒரு நாளைக்கு 100 நேரம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏன் வருதுன்னு எனக்கே தெரியல பாஸ்டர். உண்மையில சொல்லட்டா 100 தடவை இங்க கடைக்கு அனுப்புவா. ஆனா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கலாம், ஒரு 1/2 லிட்டர், ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பால் வாங்குவா. ஏன்னு கேளுங்க. கடைக்கு கூட உங்களுக்கு போக முடியலன்னாச்சுன்னா வீட்டுல இருந்து உட்காந்துருக்கிய. நான் சோறு பொங்குறேன், குழம்பு வைக்க, துணி துவைக்க, பாத்திரம் வளர்க்குறேன், எல்லா வேலையும் நான் தானே செய்தேன். வேலைக்கு போகணும், டியூஷன் எடுக்கணும், சப்பாத்தி போட்டு கொடுக்கணும், ரெகுக்கு சாப்பாடு பொங்கி கொடுக்கணும். இதுல 2 நேரம் கடைக்கு போயாச்சுன்னா என்ன குறைஞ்சா போயிருவிய? ஒரு பொம்பளைக்கு தெரியாதா? ஒரு வீட்டுல தக்காளி இல்ல, ஒரு இஞ்சி இல்லன்னு ஒருத்தருக்கு தெரியாதாம்மா? தெரியாதா? ஒரு தக்காளி இல்லைன்னா மறந்துதானே போவோம் பாஸ்டர். இதுவும் தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் சண்டை, இஞ்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் சண்டை. ஒரே ஆன்லைன் ஷாப்பிங், ஒரே ஷாப்பிங். ஒரு 4 ட்ரெஸ் எடுக்கணும், 5 ட்ரெஸ் எடுக்கா, செருப்பு எடுக்கா, பேக் எடுக்கா, அது எடுக்கா. வாரத்துல 4 நேரம் பூவை வாங்கிருதா. இப்படியா துட்டெல்லாம் கறிக்கட்டையா ஆக்குதா? ஊருக்கு போனோம்னாச்சுன்னா 2 ட்ரெஸ் எடுக்கதான் செய்வாங்க. ஒண்ணுமே இல்லாம அங்க போய் நிக்க முடியுமோ? பாத்தீங்களா? இந்த பாருங்க, குடும்ப ஸ்திரீ ஒழுங்கா வாழணும் புருஷன் கூட அப்படின்னு நினைச்சா வாழுவாங்க. இவ கூட எல்லாம் வாழ முடியாது பாஸ்டர். சரி, போதும். உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க 2 பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சில வசனம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க அதை கேட்கறதுக்கு ஆயத்தம்னா நான் சொல்றேன். ஏன்னா நீங்க உங்க 2 பேருக்குள்ள பேச்சையே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற வசனத்தையே நீங்க கேட்பீங்கன்னு நான் நினைச்சு சொல்றேன். நான் உங்களுக்காக வசனம் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லுங்க பாஸ்டர். புத்தி வரட்டி இவளுக்கு அப்பயா. கேளுங்க, அமைதியா கேளுங்க. நீதிமொழிகள் 17:14 சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு அப்படின்னு சொல்லுது வசனம் சொல்லுது. ஆனா நீங்க பாருங்க, நீங்க சொல்ற வார்த்தையை அவங்க கேட்க மாட்டேங்காங்க, அவங்க சொல்ற வார்த்தையை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் மாத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு தான் ரெடியா இருக்கீங்களா ஒழிஞ்சு ஒருத்தர் கொஸ்டினுக்குமே ஆன்சர் சொல்றீங்களான்னு பாருங்க. நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வருதா, இல்ல அவங்க சொல்ற கொஸ்டினுக்கு உங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வருதா? எப்பவுமே உங்களுக்குள்ள அந்த சண்டை மறுபடி விவாதம் தான் எழும்பிட்டே இருக்குது. இன்னொரு வசனம் உங்களுக்காண்டி சொல்றேன் கேளுங்க. 1 கொரிந்தியர்ல ஒரு அழகான வசனம் இருக்கு, 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை?
ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. நீங்க வந்து சர்ச்சில் எல்லாராலையும் நல்ல பாஸ்டருக்கு முன்னாடி நல்ல ஜோம் பண்ணி உங்க திருமணம் நடந்துச்சு. அப்போ என்ன சொல்லி கொடுத்தாங்க? 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கீங்க. இன்னொருத்தருக்காண்டி வந்து ஏசப்பா வந்து இன்னொருத்தங்க நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் ஏசப்பா வந்து எல்லா நஷ்டத்தையும் சுமந்து கொண்டு பாவத்தை சிலுவையில சுமந்தார். ஆனா பாருங்க, ஒரே சரீரமா இருக்கீங்க 2 பேரும். அவங்களோட நஷ்டத்தை அவங்களோட பிரச்சனையை உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியல, உங்களோட பிரச்சனையை அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியல. என்ன சரி, என்னோட மனைவி தானே சொல்றா, நான் இது சரி, நான் இந்த தப்பை ஏத்துக்கிறேன், நான் இந்த தப்பே பண்ணல ஆனால் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனப்போக்கம் உங்களுக்கு இல்ல. அதே மாதிரி சிஸ்டருக்குமே சரி, என்னோட கணவன் தானே, என் சரீரம் தானே, எனக்கு நல்லதுதான் சொல்லுவாரு அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்ல. பாருங்க, அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை எழுப்பிட்டே இருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3:3, பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. நம்ம நிறைய நேரத்துல என்ன சொல்றோம், வெளியே போயிட்டு உங்க பேர் என்ன, என் பேர் ரமேஷ், என் பேர் அனிதா, அப்படியா நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கற அளவுக்கு நம்ம பேர் வைக்கிறதுல எப்பவுமே குறைச்சல் வைக்கிறதே இல்ல. பாருங்க, எங்க உங்க கல்யாணம் எப்போ முடிஞ்சு, எங்க கல்யாணம் சர்ச்சில் முடிஞ்சு. நம்ம எல்லா இதுலயும் நம்ம கிறிஸ்டியானிட்டியை காமிச்சுக்கிறோம். ஆனா பாருங்க, நிறைய பேரு இது ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. கிறிஸ்தவன்னா என்னது, கிறிஸ்து அவனில் வாசம் பண்ணணும். இப்ப பாருங்க, இந்த வசனம் கிளியரா சொல்லுது, மாம்சத்துக்குரிய நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து ஆவிக்குரிய சபைக்கு போறோம், நாங்க வந்து நல்ல ஜோமண்டல் சர்ச்சுக்கு போறோம், எங்க பாஸ்டர் சூப்பரா மெசேஜ் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்றோம். ஆனா நம்மளுக்குள்ள மாம்சத்துக்குரிய கிரியைகள் இருந்து கொண்டே இருக்கும் போது வாக்குவாதம் அதை வந்து பெருகிக்கிட்டே இருக்கு. அப்போ போல ஆவிக்குரிய காரியங்கள் இருந்து நம்மள அது ஈஸியா விலக்கி கொண்டு போயிடும். வாக்குவாதம் பண்ணி 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 நான் பேசுறதுதான் கரெக்ட். அப்போ வந்து அது நீங்க வீட்டுக்குள்ள பண்ற விஷயம் தான் எல்லா இடத்துலயும் போய் அது கிளியரா வேலை செய்யும். இப்போ ஒரு வேலையில போய் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது நீ சொல்லி கொடுக்கியா, அங்கேயே ஒரு வாக்குவாதம். எந்த இடத்துலயுமே அன்பு வெளியே வந்து செயல்படாது. நம்ம நிறைய நேரத்துல என்ன சொல்றோம், நான் வந்து இயேசுவை ஃபாலோ பண்றேன், நம்ம கெத்தா என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் இல்ல மத்தவங்கள்ட்ட சொல்லும் போது சொல்லிடுறோம் இயேசு எனக்கு வந்து ரோல் மாடல். அது வந்து நம்ம கேட்கறவங்க ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகணும் அப்படிங்கறதுக்காண்டி நிறைய நேரம் சொல்லிடுறோம் இயேசு எனக்கு ரோல் மாடல், நான் இயேசு போல இருப்பேன், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வெளியே சொல்றோம். ஆனா இயேசு எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. இயேசு குறித்து ஒரு சாட்சி சொல்லப்படுது மத்தேயு 12 அதிகாரம் 19 வசனத்துல, வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. நிறைய பேர்கிட்ட நம்ம சர்ச்சை விசுவாசிகள்ட்ட எல்லாம் போகும்போது அவங்க உங்க தெருவில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை தான், எப்ப பார்த்தாலும் இந்த பிரதர் அந்த சிஸ்டர் ஏசிக்கிட்டே இருக்காங்க, அந்த சிஸ்டர் எதிர்த்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த எதிர் சொல்லி 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 பாருங்க, இயேசுவை நம்ம ரோல் மாடல் சொல்லியும் நிறைய நேரத்துல இந்த ஒரு விஷயம் உங்களை இயேசுட்டு இருந்து பிரிக்குது. பாருங்க, எப்பவுமே எப்படின்னா பாவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வரும். இந்த வாக்குவாதம் முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க திருமணம் ஆன புதுசுல எவ்வளவு விட்டு கொடுத்து எவ்வளவு அன்பா இருந்திருப்பீங்க. நம்ம வசனம் சொன்னது போல ஒரே சரீரமா இருக்கணும், நம்ம இயேசுவை காட்டணும், நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம ஆவிக்குரிய சபைக்கு போறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்ல வசனம் படிக்கிறோம், நம்ம இயேசுவை காட்டணும், கிறிஸ்தவனை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அன்பா இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வருஷங்கள் போக போக, மாசங்கள் போக போக உங்களுக்குள்ள இருக்க சின்ன சண்டை, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன வாக்குவாதம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஒரு 200 ரூபாய் நீங்க எவ்வளவு பிரதர் எவ்வளவு சம்பாதிக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 40,000 50,000 ஒரு மாசம் சம்பாதிக்கீங்க. 200 ரூபாய் உங்களுக்கு ஒரு மணி நேரம் சம்பளத்துக்கு வருமா? ஆனா நீங்க அதை வந்து உங்க மனைவிக்காக கூட விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்க பாஸ்டர்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது பாஸ்டர்மா என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, ஒரு நாள் நீங்க பாத்திரம் வளர்க்குற சோப்பை வந்து 2 ரூபா சோப்பு வந்து இவ்வளவு ஏன் செலவழிக்கிற, குளிக்க சோப்பு 10 ரூபா சோப்பு உனக்கு ஒரு மாசம் கூட ஓடாதான்னு கேக்குறீங்க. யோசிச்சு பாருங்க, 10 ரூபா நீங்க ஒரு 5 நிமிஷம் வேலை பார்த்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம். ஆனா நீங்க உங்க சரீரத்துக்கு வந்து செலவழிக்கிறது கூட யோசிக்கிறீங்க. அது வந்து அவங்களோட இருதயத்தை எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கும் பாருங்க. நம்ம வந்து எல்லா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இவரை நம்பி வந்தோம், ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கான்னு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி சிஸ்டர், நீங்களும் பிரதர் உங்களை எவ்வளவு நேசிச்சு எவ்வளவு காரியங்கள் நீங்க வந்து எங்க பாஸ்டர்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவ்வளவு ட்ரெஸ் நான் வாங்கி வச்சிருந்தேன். நான் நார்மலா பாருங்க எல்லார் வீட்லயும் இப்படி எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா, ஒரு ஊருக்கு போனா என்ன மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா பிரதர் பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் ஒருவேளை அவங்க கோவத்தை வெளிப்படுத்தினாலும் உங்களுக்கு செய்யறதுல ஒரு குறையுமே வைக்கல. எவ்வளவு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க, நல்ல சாப்பாடுக்கு நல்ல திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு, ஏதோ ஒரு காரியங்கள்ல வார்த்தைகள்ல தடுமாறுறாங்க. நீங்க ஏன் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க? யோசித்து பாருங்க, நீங்க 2 பேரும் மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த சண்டை இன்னும் பெருசாகி இதே மாதிரிதான் நிறைய வீடுகள்ல, ஆண்டவர் அறிஞ்ச வீடுகள்ல, ஆண்டவர் அறிஞ்ச குடும்பத்துல கூட நிறைய டைவர்ஸ் இதனாலதான் ஆகுது. வாக்குவாதம் பெருகி 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 எதிர்த்து பேசி 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 நீ கரெக்டா நான் கரெக்டாங்கிறதுலதான் நம்ம வந்து எப்பவுமே நம்ம கரெக்டா நம்ம பெர்ஃபெக்டா இருக்கோம், நீ தான் கரெக்ட்ங்கிற ப்ரூஃப் பண்ற மென்டாலிட்டியே நம்ம வந்து எப்பவுமே இருக்கும். ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுது, நம்ம விட்டு கொடுத்து போகணும், நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து
எப்பவுமே கீழ்ப்படிய மாட்டோம். நான் சொன்னது கரெக்டா இருக்கணும், நான் சொன்னதுதான் நீ கேட்கணும். நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு சொல்றோம், மனைவி என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு எதிர்த்து பேசுறோம். யோசித்து பாருங்க. ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு சண்டை வந்ததுனாலதான் நீங்க வந்து வசன பைபிளுக்கு கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க. நீங்க மனம் திரும்பிதான் ஆகணும். மனம் திரும்பினா மாத்திரம் தான் கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியும். என்ன பிரதர்? கண்டிப்பா பாஸ்டர், நீங்க சொன்ன ஒரு வசனமும் எனக்கு வந்து ரொம்ப உபயோகமா தான் இருந்துச்சு. ஆனா அனிதா, என்னை மன்னிச்சிருமா, நான் உன்னை எல்லா இடத்துலயும் ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். பேசும்போது எப்படியோ பேசியிருந்தேன் பாஸ்டர். அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம வார்த்தையினால இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோமோன்னு. மன்னிச்சுக்கோ அனிதா. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க, நீங்க பேசும்போதெல்லாம் நான் உங்களுக்கு எதிர்த்து பேசுறேன். நான் அப்படி பேசவே கூடாது, என்னை மன்னிச்சுக்கிறீங்க. இனிமேல் சாட்டர்டே நாங்களே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டோம் பாஸ்டர். சாட்டர்டே ஆனா எல்லா காய்கறியும் நான் தான் உனக்கு வாங்கி தருவேன், சரியாமா? இனிமேல் மாசம் சம்பளம் வந்தோடனே எல்லா மாசமும் உனக்கு ஒரு ட்ரெஸ் நான் வாங்கி தந்துருவேன். எந்த பொருளும் நீ எலியே கிடைச்சாலும் சரி, எதுவும் ஆனாலும் சரி, நான் உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நானும் உங்களை எதுவுமே பேச மாட்டேங்க. நான் உங்களை சண்டை போட்டதெல்லாம் தப்புங்க. யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. நீங்க 2 பேரும் மனம் திரும்பினால இன்னைக்கு பரலோகம் உங்க நிமித்தம் ரொம்ப சந்தோஷப்படுது. நம்ம ஒரு ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, ஆனா நான் இனி திருந்தி வாழ்வேன். ஜோம் பண்ணுமா?